ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தட்டைப்பயிர் குழம்பு தான் பண்ண போகிறோம். இந்த தட்டைப்பயிர் குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். இது கூட ஒரு 5 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட 10 போல் வரமிளகாய் சேர்த்துடலாம். 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதும் இது கூட 2 துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துடலாம். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு முருங்கைக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். 2 கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு காயை நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷமாக காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி 1/2 கப் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துடலாம். புளிக்கரைசல் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது கூட அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். திருப்பியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு. இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட 1 கப் அளவுக்கு தட்டைப்பயிரை கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ தட்டைப்பயிரை சேர்த்துடலாம். தட்டைப்பயிர் சேர்த்து கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான தட்டைப்பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.